இது ராஜ்யம். சர்வதேச அளவில் மாத்திரமன்றி அமெரிக்காவிலும் எதிர்ப்பு காசாவின் வரலாற்றை மாற்றக்கூடியதாக அமையும் என்று நெதன்யாகு கூறுகின்றார். இவை சார்ந்துதான் இன்றைய ராஜ்யம் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள பலஸ்தீனர்களை வேறு இடத்திற்கு இடம்பெயர செய்து அந்த பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி செய்யும் அதிர்ச்சியூட்டும் திட்டம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இவ்வாறான திட்டத்தை ஏற்கனவே இன சுத்திகரிப்பு நடவடிக்கை என்று பரவலாக விமர்சனம் எழுந்த நிலையில் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் தொடர்பில் அமெரிக்காவின் பல தசாப்த கால கொள்கைகளுக்கு எதிரானதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கும் இந்த திட்டம் உள்ளது. அமெரிக்கா சென்றிருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பேசும் போதே எந்த குறிப்பிட்ட விளக்கமும் அளிக்காது அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். காசாவை அமெரிக்கா கைப்பற்றி அங்கு பணிகளை செய்வோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாம் அதனை சொந்தமாக்கி அனைத்து அபாயகரமான குண்டுகள் மற்றும் ஏனைய ஆயுத தளங்களை செயலிழக்க செய்வோம். அந்த பகுதியை அபிவிருத்தி செய்து ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பெருமைப்படக்கூடியதாக மாற்றுவோம். நீண்டகால உரிமையை வைத்திருப்பதன் மூலம் மத்திய கிழக்கு பகுதியில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அங்கே யார் வாழ்வார்கள் என்று கேட்டபோது உலக மக்களின் இல்லம் ஒன்றாக அது மாறும் என்று ட்ரம்ப் பதிலளித்தார். எனினும் 25 மைல்கள் நீளமும் 6 மைல்கள் அகலமும் கொண்ட காசா கடலோர பகுதியை எவ்வாறு கைப்பற்றுவது மற்றும் எந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்படுத்துவது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பதை ட்ரம்ப் தவிர்த்து கொண்டார். இது அவதானத்தை செலுத்தக்கூடிய ஒரு திட்டமாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கும் நெதன்யாகு காசாவின் மாற்றத்திற்கான எதிர்காலமாக இருக்கும் என்றும் வரலாற்றை மாற்றக்கூடியதாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனினும் ட்ரம்ப் இதற்கு முன்னரும் காசாவை சுத்தம் செய்வதற்கு பலஸ்தீனர்களை ஏற்கும்படி எகிப்து மற்றும் ஜோர்தானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் இந்த திட்டத்தை அந்த இரு நாடுகளும் கடுமையாக நிராகரித்தன. இந்த நிலையில் ட்ரம்பின் புதிய திட்டத்திற்கு அமெரிக்காவுக்குள்ளும் மத்திய கிழக்கு உட்பட உலக நாடுகளில் இருந்தும் கண்டனங்கள் வெளியாகி வருகின்றன. ட்ரம்பின் இந்த திட்டம் கேலிக்குரியது மற்றும் ஆபத்தானது என்று காசாவில் ஆட்சியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் அதிகாரியான சபி அபு ஷூஸ்ரீ தெரிவித்துள்ளார். இவ்வாறான யோசனையால் பிராந்தியத்தில் தீமூட்டவே முடியும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற காசாவில் உள்ள எமது மக்கள் விடமாட்டார்கள். எமது மக்கள் மீதான ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களையே முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே ஒழிய அவர்களை தமது நிலத்தில் இருந்து வெளியேற்றுவதாக இருக்கக்கூடாது என்று அவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த திட்டத்திற்கு உடனடியாக கண்டனத்தை வெளியிட்டிருந்தனர். காசா மீதான அமெரிக்காவின் படையெடுப்பு ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்களை படுகொலை செய்வதாக அமையும் என்பதோடு மத்திய கிழக்கில் பல தசாப்த கால போருக்கே வழிவகுக்கும் என்று அமெரிக்க செனட்டர் கிறிஸ் மோர்பி எக்ஸ் சமூக வலைதளத்தில் சாடியிருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை முழுமையாக கைப்பற்றுவது மற்றும் காசா பகுதியில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றுவது இஸ்ரேலின் திட்டமாகும் என்று குறிப்பிட்ட ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கெய் லவ்ரோவ் கூட்டு தண்டனை கொள்கையை செயல்படுத்துவதை ரஷ்யா நிராகரிக்கின்றது என்றார். தமது சொந்த நிலத்திலிருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் எந்த திட்டத்தையும் நிராகரிப்பதாக சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டதோடு தமது நிலைப்பாடு தெளிவானது மற்றும் வெளிப்படையானது என்றும் அது தொடர்பில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றும் தெரிவித்தது. சர்வதேச மன்னிப்பு சபை பணிப்பாளர் நாயகம் போல் ஓபிரைன் கூறும்போது காசாவிலிருந்து அனைத்து பலஸ்தீனர்களையும் வெளியேற்றுவது ஒரு சமூகமாக அவர்களை அழிப்பதற்கு சமமானதாகும் என்றார். காசா அவர்களின் தாயகம். பெரும்பாலும் அமெரிக்க குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் அரசாங்கம் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றதன் விளைவாகவே காசாவின் இறப்புகளும் அழிவுகளும் ஏற்பட்டன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காசாவில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் வகையிலேயே நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணமானார்.
இது தொடர்பில் அவர் ட்ரம்பின் மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் உடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்போது நாம் 2ஆம் கட்டத்தில் இருக்கின்றோம் என்று விட்கோப் முன்னதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கான கொள்கை அளவுகோல்கள் பற்றி நெதன்யாகுவுடன் கலந்துரையாடியதாகவும் மத்தியஸ்தம் வகிக்கும் நாடுகளில் ஒன்றான கட்டார் பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்படவும் உள்ளது. காசாவில் 15 மாதங்களுக்கு மேல் நீடித்த இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் 61,700க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அங்குள்ள இடிபாடுகள் தொடர்பில் ஐநா கடந்த ஜனவரியில் மதிப்பீடு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் காசாவில் இஸ்ரேலின் குண்டுவீச்சுகளால் 50 மில்லியன் தொன் இடிபாடுகள் இருப்பதாகவும் அதனை அகற்றுவதற்கு $1.2 பில்லியன் வரை செலவு செய்யப்படும் என்றும் 21 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்ளும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோன்று காசாவை மீள கட்டியெழுப்புவதற்கு 50 தொடக்கம் $80 பில்லியன் வரை செலவாகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியிலும் இஸ்ரேலிய படை அடிக்கடி அங்கு தாக்குதல்களை நடத்தி வருவதோடு கான் யூனிஸ் நகரில் நேற்று பலஸ்தீன சிறுவன் ஒருவனை இஸ்ரேலிய படை சுட்டுக் கொன்றதாக பலஸ்தீன உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான வபா தெரிவித்துள்ளது. மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததை அடுத்து இஸ்ரேலிய படை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஜெனின் நகரில் இஸ்ரேலின் படை நடவடிக்கை 16வது நாளாக நேற்றும் நீடித்ததோடு இதுவரை 25 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 2 இஸ்ரேலிய படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று கூறியிருந்தது. துபாஸ் நகரின் வடக்காக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டயாசிர் கிராமத்தில் உள்ள சோதனை சாவடி ஒன்றின் மீது பலஸ்தீன ஆயுததாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 8 படையினர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியிருக்கின்றது. இதன்போது தாக்குதல்தாரி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அது குறிப்பிட்டது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். வணக்கம்.